வணக்கம் சார். இவ்வளோ நாளாக அதிமுக அமைச்சர்கள் அவ்வப்போது பாஜகவை எதிர்க்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுது. இப்போ வந்து ஒரே அடியாக சரண்டர் ஆன மாதிரி தெரியுது. அமித்ஷாட்ட வந்து நவீன சாணக்கியர் அப்படின்லாம் சொல்லி வந்து ஓபிஎஸ் வந்து புகழார சொல்றாரு. இதெல்லாம் எதை காட்டுது? நாம் ஏற்கனவே செய்து வந்த விமர்சனம் எவ்வளவு சரி என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. இவங்க வந்து சுயேட்சையான ஒரு அரசியல் கட்சி அல்ல, பெயர்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தவிர அது நடைமுறையிலே மோடி அமித்ஷா முன்னேற்ற கழகமாக ஆகி போனது என்று நாம் சொல்லி வந்தோம். அது உண்மை என்று அந்த இருவரும் இன்றைய தினம் நிரூபித்திருக்கிறார்கள். ரொம்ப வேதனையான விஷயம், ஒரு அரசு விழாவில் அரசியல் கூட்டணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு விழாவில் உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சிகளை, குறிப்பாக திமுக காங்கிரஸை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். ஆக அவங்கள பொறுத்தவரையில் ஆட்சி வேறு கட்சி வேறு என்கிற பேதமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஆட்சி என்பது கட்சி தான், கட்சி என்பது ஆட்சி தான். இதுவே சர்வாதிகாரத்திற்கான அச்சாரம் என்று நாம் பார்க்குறோம். அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஓபிஎஸ் அப்படித்தான் பேசுவார், ஆனால் நவீன சாணக்கியர் என சொன்னது ஒரு வகையில் அது அமித்ஷாவுக்கு பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் சாணக்கியர்னா அது ஒரு நல்ல பெயர் என்று நினைக்கிறாங்க. சாணக்கியர் எழுதியிருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரத்தில் அரசு அதிகாரத்தை பிடிக்கவும் அதை காத்து கொள்ளவும் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எந்த துரோகமும் செய்யலாம், எந்த மோசடியும் செய்யலாம் என்று தான் எழுதி வச்சிருக்கார். அந்த வேலையைத்தான் இன்றைய தினம் பாஜக செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய மிக முக்கியமான 2 சூத்திரதாரிகளிலே ஒருவர் அமித்ஷா. ஆகவே தான் அவரை சாணக்கியர்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், மக்களிடம் ஓட்டு வாங்க முடியாதவர் என்ன செய்வார்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவார். ஆகவே சாணக்கியர். மதவெறியை தூண்டி மக்களை பிளந்து ஓட்டு பெறுவார். ஆகவே சாணக்கியர். தமிழக முதலமைச்சருக்கு இந்தியில் கடிதம் எழுதுவார். ஆகவே சாணக்கியர். இவ்வளோதான். ஆக அது ஒரு வகையில் சரிதான், அது ஒன்றும் நல்ல பெயர் அல்ல. இன்னும் ரொம்ப வேதனையான விஷயம், அவர் அமித்ஷா தனது பேச்சை ஆரம்பிக்கும் போதே தமிழை பற்றியெல்லாம் உயர்வாக, தமிழர் நாகரிகம் அது எவ்வளவு தொன்மையானது என்றெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர்கள்தான் இந்தியை திட்டமிட்டு திணிக்கிறார்கள், இந்தியோடு சேர்த்து சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறார்கள். இப்போ சமீபத்திய உதாரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேந்திரிய வித்யாலயா எனப்படுகிற மத்திய அரசு பள்ளிகளில் தமிழ் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பேசுவார், தமிழ் தான் தொன்மையான மொழி உலகத்திலேயே, தமிழர் நாகரிகம் தொன்மையானது இந்த பரத கண்டத்திலேயே, ஆனால் தமிழுக்கு இடம் கிடையாது. இவங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நிச்சயமாக தமிழக மக்கள் உணர்ந்துதான் இருக்காங்க. எப்படியோ அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படிங்கிறத வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இது வந்து அதிமுகவுக்கு பிளஸ்ஸா இல்லை பாஜக பிளஸ்ஸா? பிளஸ் யாருக்குன்னா தமிழக மக்களுக்கு, குறிப்பாக வாக்காளர்களுக்கு என்று நான் பார்ப்பேன். இவங்க 2 பேரும் தனித்தனியாக வந்தால் தனித்தனியாக அவங்கள தோக்கடிக்கணும். சேர்ந்து வந்திருக்காங்க, தமிழக மக்கள் சேர்ந்து தோக்கடிப்பாங்க. அதில் அவர் வேற, ஓபிஎஸ் வேற வெற்றி கூட்டணிங்கிறாரு. ஏங்க, இதே பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்து தான் சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் படுதோல்வி. தமிழ்நாட்டின் 39 இடங்களில் 38 இடங்களில் இந்த கூட்டணியை மண்ணக்கவ்வ வைத்தார்கள் மக்கள். ஆகவே இது தோல்வி கூட்டணி. அதே கூட்டணி சட்டமன்றத்துக்கு வரும்போது மக்களுக்கு ரொம்ப லாபம், 2 பேரையும் சேர்த்து தோக்கடிச்சிருவாங்க, ரொம்ப எளிதாக போயிடும். ஏன்னா ஒரே மேடையில் மத்திய மாநில அரசுகள் தமிழர்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை, சமூக துரோகங்களை, அரசியல் துரோகங்களை, பொருளாதார துரோகங்களை நம்மால் எளிமையாக அம்பலப்படுத்த முடியும். நீங்க இந்த அரசு மேடையை அரசியல் மேடையா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. அரசு மேடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு எது விதி இருக்கா? இல்லை, அரசு மேடையில் ஒரு பொதுவான அரசியல் பேசலாம். இப்போ வந்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அரசின் சாதனைகளை சொல்லலாம், அதற்குள்ள அரசியல் இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இது அப்படி இல்லைங்க, இது கட்சி அரசியல், இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அரசியல். கூட்டணி தொடரும் என்று ஓபிஎஸ் அறிவிக்கிறாரு, அதை வழிமொழிகிறாரு முதலமைச்சர். அந்த விழாவுக்கு எல்லாரையும் வரவேற்றது யாரு? தலைமைச் செயலாளர். உட்கார்ந்துருக்கிறதுல பல பேர் அதிகாரிகள். இது என்னங்க கூத்தடிப்பு? என்னுடைய கவலையெல்லாம் ஆட்சிக்கும் நீதி அமைப்புக்கும் இடையிலான வித்தியாசத்தையே அழித்து கொண்டு வருகிறது மோடி அரசு. இப்ப ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையே வித்தியாசம் இல்லை என்றால் என்ன ஆபத்துனா, கட்சி சொல்வதுதான் நீதி அமைப்பு எதிரொலிக்கும் என ஆகி போகும். அப்ப ஆட்சி
கட்சி, நீதி அமைப்பு என்ற மூன்றும் ஒரே வளையத்துக்குள் வந்தால் இந்த நாட்டிலே சட்டபூர்வ பாசிசம் வருகிறது என்று பொருள். இது ரொம்ப ஆபத்தானது. பச்சையான பாசிசத்தை விட இது இன்னும் கெடுதலானது. ஆகவே நிச்சயமாக இதுவும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு முக்கிய அம்சமாகும். தமிழக மக்களிடம் இதற்கும் நீதி கேட்போம். நன்றி சார். நன்றி.